வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 5 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது காந்தவியல், மின்காந்தவியல், அந்த மின்காந்தங்கள் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அப்படிதானே? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு கரண்ட், அதாவது ஒரு பேட்டரி இல்லாமே கரண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அதை பார்த்தோம். அண்டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைட் ஹேண்ட்ல உள்ள 3 விரலை வச்சு நம்ம இது பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ரைட்டா? ரைட், சூப்பர். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அதுதான் மின்மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர். மேபி இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கன்னா சயின்ஸ் புக்ல இல்ல, உங்களுடைய டே டு டே லைஃப் எங்கேயா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இப்ப கண்டிப்பா சொல்லதான் போறேன், பட் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்டமே, எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? அதாவது உங்களுடைய கிளாஸ்ல இல்லாம, வகுப்புல, அதாவது அறிவியல் வகுப்புல இல்லாம ஜென்ரலா உங்க வீட்ல, உங்க தெருவுல, அப்படி சொல்றேன். யோசிச்சு பார்த்து வச்சிட்டீங்களா? ம், ஓகே, ரைட். ஓகே, யோசிச்சு பாத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு அந்த டாபிக்ல நீங்க படிச்சதையும் நம்ம இன்னைக்கு சொல்ல போறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன கதையை நம்ம பார்ப்போம். ஓகே. ஒரு ஊர்ல ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருந்துச்சு. லைட் ஹவுஸ்னா உங்களுக்கே தெரியும், கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அழகா இருக்கும், கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். நல்ல கடல்ல ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. கடல்ல தூரத்துல அந்த கப்பல்லாம் வரும். அதுக்கு அந்த கரையை தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கலங்கரை விளக்கத்தை வாட்ச் பண்ணி அப்படி வருவாங்க. அப்படிதானே? டெக்னாலஜி இல்லாத டைம்ல இருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதானே? நம்ம நிறைய இடத்துல அந்த பீச் ஓரத்துல பார்க்கலாம் கலங்கரை விளக்கத்தை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. அந்த கலங்கரை விளக்கத்துக்குள்ள ஒரு சின்ன பேட்டரி இருக்கு. பேட்டரி அப்படின்னா தமிழ்ல மின் களம். அப்படிதானே? பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு டார்ச் லைட் யூஸ் பண்றீங்கன்னா பேட்டரி கண்டிப்பா தேவை. அப்படிதானே? ஓகே. இப்ப இந்த பேட்டரி எப்பவுமே என்ன நினைக்குமா, நான் ரொம்ப சின்ன பையன்பா, என்னையால இந்த ஊருக்கே வெளிச்சம் தர முடியாது அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மையா இருக்குவான் இந்த பேட்டரி நினைக்கான். சரிங்களா? நம்ம சின்ன, ஏன்னா பேட்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசளவுலாம் இருக்காது, நம்ம கை சைஸ் கூட இருக்காது. நம்ம சொல்ற இந்த சாதாரண பேட்டரி சொல்றேன். நீங்க ஆட்டோ பேட்டரி, நம்ம இன்வெர்டர் பேட்டரி அது பெருசா இருக்கு. நான் அதை சொல்லல, நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காண்டி சின்னதை யோசிங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அதுக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கு. சரி, நம்ம பெருசா கிடையாது, நம்மளால ஒரு ஊருக்கெல்லாம் வெளிச்சம் தர முடியாது அப்படின்னு அது கவலைப்பட்டுச்சான். சரிங்களா? ரைட். ஆனா ஒரு நாள் ஒரு இன்ஜினியர் வராரு. இந்த பேட்டரிய என்ன பண்றாருன்னா, ஒரு டிரான்ஸ்பார்மர் கூட, மின்மாற்றி கூட கனெக்ட் பண்றாரு. இந்த இதெல்லாம் ஒரு கற்பனைனா நீங்க லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? அதுல என்ன சொல்ல வராங்கன்னு தான் பார்க்கணும். ஓகே. அந்த இன்ஜினியர் என்ன பண்றாருன்னா, இந்த பேட்டரி எடுத்து டிரான்ஸ்பார்மர், மின்மாற்றி கூட கனெக்ட் பண்றாரு. அந்த டிரான்ஸ்பார்மர் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த குட்டி பேட்டரி இருக்குல்ல, அந்த குட்டி பேட்டரி கொடுத்த கம்மியான வோல்டேஜ். ஏன்னா பேட்டரி என்ன கொடுக்கும்னா வோல்டேஜ் கொடுக்கும். வோல்டேஜ்னா தமிழ்ல மின்னழுத்தம், மின்னழுத்தத்தை கொடுக்கும். இந்த மின்னழுத்தத்தை அந்த டிரான்ஸ்பார்மர் பல மடங்கு, அதாவது பல மடங்குனா மல்டிபிள் பண்றதா நம்ம என்ன சொல்லணும்னா, இதுல சயின்டிபிக்கா ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது ஏத்து, அதாவது ஒரு 5 கொடுத்தாங்கன்னா 10 மாத்திரதான் அந்த ஸ்டெப் அப், ஏற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, இவர் கொடுத்தது 5 வோல்டேஜ் தான், அவர் உடனே 50 வோல்டேஜ், 500 வோல்டேஜா மாத்துறாரு, பல மடங்கா மாத்துறாரு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த நிறைய வோல்டேஜ் கிடைக்கும் போது கரண்ட் அதுக்கு எத்தனை கிடைக்குமா, அதிகமா கிடைக்கும். அதனால என்ன ஆகுது, அந்த பல்ப் நல்ல பிரைட்டா எரியுது. கடலுக்கு வெளிச்சம் தர அளவுக்கு அது மாறுனுச்சு. அந்த வெளிச்சம் அந்த கடல் முழுக்க யூஸ் ஆனுச்சு. சரிங்களா? சோ அப்போ ஒரு காலத்துல அந்த பேட்டரி என்ன நினைச்சு, நம்மளால முடியாதுன்னு நினைச்சது, இப்போ பாருங்க ஒரு கடலுக்கே தன்னை பேட்டரி அந்த வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா அந்த கடலுக்கே வெளிச்சத்தை கொடுத்துச்சு. சோ நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம கிட்ட இருக்கிற திறமை குறைவா ஃபர்ஸ்ட் தெரியலாம். ஆனா சரியான ஒரு இடம், சரியான ஒரு நேரம், சரியான ஒரு ஆளு, சரியான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா நம்மளாலையும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்.
அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். நம்ம வாழ்க்கையில நீங்க நிறைய சாதிச்சவங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. திடீர்னு எனக்கு அவர் சொன்னாரு, இல்லைன்னா திடீர்னு இந்த சுச்சுவேஷனை நான் அது வந்து இப்படி நடந்துச்சு, என்னைய ஒருத்தர் கைட் பண்ணாரு, இது தம்பி தம்பி இந்த பாதை போக வேண்டாம், அந்த பாதையில என்னைய கைட் பண்ணாரு அப்படிங்கிற லைஃப்ல யாராவது ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் சமயம் அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு இவங்க பிரபலமா இருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தவர் அவரு மாத்தி விட்டு சாரி அவருடைய நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளோட திறமையை நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும். கரெக்டான சந்தர்ப்பத்துல நம்ம வந்து நமக்கு அமைஞ்சும் போது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உதவியில நம்ம மாற போறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ பாடத்துக்கு வரலாம். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இதுல ஒரு சின்ன வார்த்தை நான் சொன்னேன். என்னன்னா இந்த பேட்டரி கொடுக்குற வோல்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நோட் பண்ணீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க நோட் பண்ணீங்களா? நான் அந்த கதையும் போதே இந்த ஏதோ ஒரு சயின்டிபிக்கான ஒரு வேர்டை நான் சொன்னேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி, தமிழ்ல பாத்தீங்கன்னா மின் மாற்றி. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா it is a device used, நான் தமிழ்ல சொல்றேன், used for converting low alternating voltage into high alternating voltage. இது என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறத நான் பொறுமையா நான் சொல்றேன். alternating voltage அதே மாதிரி அண்ட் வைஸ் வெர்சான்னு போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்பியும் நடக்கக்கூடிய சான்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிவைஸ் பா, ஒரு சாதனம். இந்த சாதனம் என்ன பண்ணுனா தனக்கு வர்ற குறைவான மின்னழுத்தத்தை லோ வோல்டேஜ ஹையா மாத்தும், அதிகமா மாத்தும். அதே மாதிரி அதிகமா வோல்டேஜ் வந்துன்னா அதை குறைவாகவும் மாத்தும். ஏன்னா ரெண்டெண்ணாவும் அது பண்ணும். சரிங்களா? அதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ மட்டும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தனக்கு வரக்கூடிய குறைவான மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தமாகவும், சப்போஸ் அதிகமான மின்னழுத்தம் வந்து அது குறைவாகும் தேவைப்பட்டதுதான். சரிங்களா? தேவைப்படும் போது நம்ம மாத்துறது தான் அந்த சாதனம் தான் மின்மாற்றி, டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் சாதாரண வோல்டேஜ் போடலாம், ஆனா நான் நல்லா கவனிங்க, அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் போட்டிருக்கேன். புரியுதா? அல்டர்னேட்டிங் என்னன்னா அதுதான் நம்ம முன்னாடி படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? தமிழ்ல பாத்தீங்கன்னா மாறு திசை. ஏன்னா டைரக்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்படி படம் போட்டு சொல்லி கொடுத்தேன், அந்த கிராஃப் அப்படிதானே. ஆனா அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இப்படி போனுச்சு, ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் அந்த ஒரு கிராஃப் பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி மேலும் கிளிமோ அதுதான் தன்னுடைய திசையை மாத்திக்கிட்டே இருக்கனாலதான் மாறு திசையை மாத்திக்கிட்டே இருக்கு. ஓகே. அப்போ குறைந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், குறைந்த மாறுதி திசை மின்னழுத்தத்தை அதிகமாகவும் அதிக மின்னழுத்தத்தை குறைவாகவும் மாத்த உதவுது. புரியுதா? ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த டாபிக்ல, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில வேலை செய்யுது. ஏன்னா இது அடிக்கடி கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஃபார் எக்ஸாமினேஷன். நான் வந்து எப்பவுமே அடிக்கடி என்னோட கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸாம் மட்டும் படிக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஓவராலா ஹோலா திங்க் பண்ணேன். ஏன்னா இன்டர்வியூல எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி. சார் நான் 9th ஆன்சர் படிக்கேன், ஏன் சார் நான் இன்டர்வியூலாம் யோசிக்கணும்? அப்படி யோசிக்க கூடாது. அப்படி நம்ம வந்து எப்போதுமே தான் படிக்கணும். என்ன அர்த்தம் சொல்லுவோம், எப்படி எப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லுவோம், இப்படிதான் யோசிச்சு பார்க்கணும் தவிர நம்ம எதுக்கு அப்படிலாம் யோசிக்க கூடாது. சரிங்களா? ரைட். சோ இந்த சாதனம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி எந்த பிரின்சிபல் அடிப்படையில் நடக்கு அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. It works on the principle of electromagnetic induction. இந்த வார்த்தை தான் முன்னாடி பார்த்தோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? தமிழ்ல மின்காந்த தூண்டல், அதையும் நான் சேர்த்துடுறேன், மின்காந்த தூண்டல். ஓகே. அப்போ மின்மாற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படைப்பா வேலை பார்க்குது அப்படின்னா சார் மின்காந்த தூண்டல். சரிங்களா?
பிரின்சிபல் இங்கிலீஷ்ல கேட்கறாங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து பேட்டரி இல்லாம கரண்ட உருவாக்கணும். அப்படிதானே? அது எதனால பண்ணோம்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட, அதாவது காந்த புலத்தை டிஸ்டர்ப் பண்ணி அதனால கரண்ட் உருவானுச்சு. அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. பார்ட்ஸ், ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் சில பார்ட்ஸ் இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி இதுக்கு 2 இம்பார்ட்டன்டான முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி காயில். பிரைமரி காயில். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செகண்டரி காயில். இந்த பிரைமரி காயில் தமிழ்ல முதன்மை சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை சுருள். சரிங்களா? சுருள்னு எழுதுறேன். காயிலுக்கு இங்கிலீஷ்ல சுருள், தமிழ்ல. ஓகே. செகண்டரி காயில துணை சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை சுருள். இந்த மாதிரி 2 சுருள் இருக்கும், 2 காயில் இருக்கும். பிரைமரி காயில், செகண்டரி காயில் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ரைட். இப்ப இந்த 2 காயிலும் எப்படி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் அயான் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மென் இரும்பு உட்கரு மேல அப்படியே இப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. இப்படி சுத்தி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி. சரிங்களா? ஓகேவா? பிரைமரி காயில் ஒரு இடத்துலயும் செகண்டரி காயில் ஒரு இடத்துலயும் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிரைமரி காயில். இங்க இப்படி கொடுக்கறது, இங்கே செகண்டரி காயில் அப்படிங்கிற வச்சிருப்பாங்க. அதை நான் பிக்சர் பின்னாடி காமிக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா சாஃப்ட் அயான் கோர். சாஃப்ட் அயான் கோர். தமிழ்ல மென். ஏன்னா சாஃப்ட்னா மென், அயான்னா இரும்பு. நம்ம கோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆளுனால உட்கரு. ஸோ மென் இரும்பு உட்கரு மேல அப்படியே சுத்தி வச்சிருப்பாங்க, பில்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? நாம பிரைமரி காயில்ல கரண்ட் கொடுக்கும் போது, அதாவது ஐ அப்படின்னு போடுவோமா, கரண்ட்னா ஐ நம்ம போடுவோம். ஸோ கரண்ட் கொடுக்கும் போது காயில கரண்ட் கொடுத்தாலே என்ன நடக்கும்? காயில கரண்ட் கொடுத்தாலே அது ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும், ஒரு காந்தமா ஆக்ட் ஆகும். அதனாலதான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான். ஸோ அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், காந்த புலம் இருக்கும், காந்த பாயம் அதனால கிரியேட் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா போனா, காந்த புலம் ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியா போனாலே அந்த இடத்துல காந்த பாயம் வந்துடும். அப்படிதானே? சோ கரண்ட் கொடுத்தனால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. சரிங்களா? சோ அந்த வார்த்தையை நான் இங்க சொல்லிடுறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம். சரிங்களா? இது வந்து கிரியேட் ஆயிருது. இது வந்து இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா கரண்ட் கொடுத்தப்பதான் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே செகண்டரி காயிலுக்கு, துணை சுருளுக்கு போகுது. துணை சுருள்ல என்ன பண்ணுதுன்னா அங்க ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்ம பார்த்தோமா முன்னாடி, அதோடைய தத்துவத்துல இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைய இது வந்து உருவாக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால இந்த இடத்துல இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகுது. அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? தூண்டப்பட்ட இன்டியூஸ்ட் இஎம்எஃப், தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாக்கும். கரெக்டா? ரைட். இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் மாதிரி சொல்லியாச்சு. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 டைப் இருக்கு. மின்மாற்றில 2 வகைகள் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரியா? ஒன்னு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். தமிழ்ல ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்று மின்மாற்றி இது. இதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இறக்கு மின்மாற்றி. அதை நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன யூஸுக்கு அது இருக்கு. அதாவது குறைந்த வோல்டேஜ் ஒரு இடத்துல வருது, எனக்கு அந்த இடத்துல அதிகமான வோல்டேஜ் தேவைன்னா அந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். ஒரு இடத்துல ரொம்ப அதிகமா வருது, ஆனா எனக்கு அதிகமா தேவையில்லப்பா, எனக்கு குறையதான் தேவைன்னா அந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். சரிங்களா? அதனால டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 2 வகை இருக்கு. ஓகே. இது பேர்ல ஏற்று மின்மாற்றி. அப்போ வரக்கூடியது பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். அந்த லோ வோல்டேஜ ஹை வோல்டேஜா மாத்துது. குறைந்த மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தத்தா மாத்துது.
சரிங்களா? இது ஓகே. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம இதுல காயில் அப்படின்னு சொன்னோம். எப்படியுமே சுத்தி சுத்தி இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த சுருளுக்கும் சில நம்பர்ஸ் உண்டு. அதாவது ஒரு இடத்துல 500, ஒரு இடத்துல 800, 300, 400 இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எண்ணுன்னு வைப்போம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில். சரிங்களா? எத்தனை சுற்றுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எண்ணுனா சுற்றுகளுடைய எண்ணிக்கை. டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. முதன்மை சுருளுக்கு ஒரு நம்பர் ஆஃப் காயில் இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். செகண்டரி காயிலுக்கு துணை சுருளுக்கு ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். புரியுதா? சரிங்களா? நான் திருப்பி சொல்றேன் அந்த வார்த்தைய. முதன்மை சுருளான பிரைமரி காயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அந்த டர்ன்ஸ் இருக்கும், சுற்றுகள் இருக்கும். அதே மாதிரி செகண்டரி காயின்னு சொல்லக்கூடிய துணை சுருளுக்கும் ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சுற்றுகளுடைய எண்ணிக்கை இருக்கும். முதன்மை சுருள்ல இருக்கக்கூடியத நம்ம வந்து என்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை சுருள்ல இருக்கக்கூடிய அந்த சுருள்களுடைய எண்ணிக்கை என்எஸ். எஸ்னா இது செகண்டரி காயில். சரிங்களா? இதுதான் பிரைமரி. பிரைமர்னா பி அப்படின்னு போடுவோம்ல முதன்மை சுருளுக்கு. முதன்மை சுருளுக்கு இங்க சப்ஸ்கிரிப்ட்ல பின்னு போட்டிருப்பாங்க. துணை சுருளுக்கு செகண்டரிக்கு எஸ் போட்டிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பி என்எஸ். என்பினா முதன்மை காயில் இருக்குல்ல, அந்த முதன்மை பிரைமரி காயில் அப்படி சொன்னோம்ல, முதன்மை சுருள். அதில் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றுகளுடைய எண்ணிக்கை. என்எஸ் அப்படின்னது செகண்டரி காயில் துணை சுருள்ல இருக்கக்கூடிய சுருளுடைய எண்ணிக்கை. ஓகேவா? ரைட். பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான இது இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்போதுமே செகண்டரி காயில் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சுற்றுகள் எண்ணிக்கை பிரைமரி காயில் இருக்கக்கூடிய முதன்மை சுருள்ல இருக்கக்கூடிய சுற்றுகளோட எண்ணிக்கையை விட அதிகமா இருக்கும். அதனால இந்த இதை போட்டிருக்கேன். என்எஸ் கிரேட்டர் தன் என்பி அர்த்தம். இவர் 100னா இவர் 200, இவர் 300 இவர் 400, இவர் 50 இவர் 100 அப்படிங்கிற மாதிரி அதிகமா இருப்பாரு. இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம். தட் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? அதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இறக்கு மின்மாற்றி. செகண்ட் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன். சரிங்களா? தமிழ்ல இறக்கு மின்மாற்றி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இறக்கி விடுறது, குறைச்சு விடுறதுன்னு அர்த்தம். அப்படிதானே? ஓகே. சோ அப்ப இங்க எப்படி படிக்க போறீங்க? ஹை வோல்டேஜ, அதாவது அதிக மின்னழுத்தத்தை லோ வோல்டேஜா மாத்துது, குறைந்த மின்னழுத்தமா மாத்துறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இறக்கு மின்மாற்றி. ஓகேவா? ரைட். போன இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாக்ஸ் போட்டோம்னா அதே மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் போட போறேன். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்போதுமே என்எஸ் லெஸ் தென் என்பி. என்எஸ் லெஸ் தென் என்பி. இப்போ என்எஸ்னா என்னன்னு தெரியும், என்பினா என்னன்னு தெரியும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில். முதன்மை சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகள் எண்ணிக்கை, துணை சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளோட எண்ணிக்கை. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்பா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்லியிருக்கேன், அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லியிருக்கேன், அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 டைப் இருக்கு. ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். பிரைமரி காயில், செகண்டரி காயில், காந்த பாயம், மேக்னெட்டிக் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கு. இதுல எதுவும் டவுட்னா நீங்க கேட்கலாம். ஓகேவா? ரைட். சாட் பாக்ஸ் கேட்கலாம், இல்ல அன்மியூட் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். ஓகே. இப்போ நான் ஆரம்பத்துல ஒரு கொஸ்டின் கேட்டேன். இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கிளாஸ்ல தவிர, வகுப்புல தவிர அப்படின்னா மேபி உங்க தெருவுல கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். நம்ம ஊர்ல கரண்ட் சில டைம்ல வந்து வரல அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கும். மழை டைம்ல, இடி இடிக்கிற டைம்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல மிஸ்டேக் வரும். அந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் அந்த வார்த்தைக்கு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அப்பா அம்மாவோ அண்ணனோ யாரோ பேசியிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் அங்க இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானே? ஸோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ல இருந்து வர்ற கரண்ட் அதுதான் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு நம்மளுடைய வீட்டுக்குலாம் வருது. அப்படிதானே? எங்கேயோ ஒரு இடத்துல பவர் ஸ்டேஷன் இருக்கு. அந்த கரண்ட் அப்படியே நம்ம வீட்டுக்கு போட முடியுமா? அவ்வளவுதான். நம்மளோட டிவைஸ் எல்லாமே ஃபால்ட் ஆயிரும். கரெக்டா? அப்போ பவர் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து சும்மா நம்மளுக்கு தேவை ஒரு 10 ஆம்பியர் மட்டும் கிரியேட்லாம் பண்ண முடியாது. அங்க பல இதுல நம்ம பண்ணணும். அப்படிதானே? அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான மட்டும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா?
ஸோ ஆனா அதே நேரத்துல அதை மட்டுமே நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அங்க கிரியேட் பண்ணிடுவாங்க, நிறைய அளவுக்கு மின்சாரத்தை கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது குறையணும். எங்கேயோ வந்து பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அது வந்து குறையணும், அப்படிதானே? அப்படி குறையதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க, இறக்கு மின்மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படுதுன்னா 230 230 வோல்ட். நம்ம இந்தியால இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தேவையான வோல்ட் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட். சரிங்களா? இந்தியாவுக்கு எல்லாமே இதுதான் ஒரு சராசரியான காமன் வேல்யூ, 230 வோல்ட். இதுதான் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுது. நம்ம வீட்டுக்கு உள்ள எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா அந்த 230 வோல்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஆனா நம்ம இந்த பவர் ஸ்டேஷன்ல வந்து 230 கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், 1,00,000 வோல்ட் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நம்ம அப்படியே அனுப்ப முடியாது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நடுவில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிடுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வீட்டுக்கு, தெருவுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போகுது. கிளியரா? இது புரியுதா? இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஓகே. இப்போ நம்ம இதுக்கு உண்டான ஒரு கான்செப்டுக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம அடுத்து டைம் இருந்தா அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு, டைம் இருந்தா நான் அதை சொல்றேன். ஓகேவா? இப்போ வாங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன்னா ஒரு நிமிஷம். அதாவது இவ்வளவு நேரம் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி படிச்சீங்க, மின் மாற்றியை பத்தி படிச்சீங்க. அதுக்கு ஒரு ஒன் வேர்டு மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த இப்படி இருக்கா? ரைட். இப்போ மேபி எழுத்து மேபி கம்மியா லைட்டா தெரியலாம், ஆனா நானே ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெப் அப் அப்படின்னு இந்த சைடு கொடுத்துருக்காங்க, ஏற்று மின்மாற்றி. இது ஸ்டெப் டவுன், இறக்கு மின்மாற்றி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல இங்க பாயிண்ட்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் நான் லாஸ்டா சொல்றேன். ஸ்டெப் அப்ல நம்பர் ஆஃப் டான்ஸ் செகண்டரியில அதிகமா இருக்குமா, பிரைமரியில அதிகமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸ்டெப் அப்ல ஏற்று மின்மாற்றில செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம துணை சுருள எண்ணிக்கையில அதிகமா இருக்குமா, இல்லைன்னா முதன்மை சுருள அதிகமா இருக்குமா, பிரைமரி காயில்ல அதிகமா இருக்குமா? எஸ், மோர் டான்ஸ். அதாவது ஸ்டெப் அப்ல செகண்டரி காயில் தான் அதிகமா இருக்கும் பிரைமரி காயில விட, அப்படிதானே? துணை சுருள் வந்து அதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை முதன்மை சுருளோட அதிகமா இருக்கும். எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. மோர் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆன் த செகண்டரி காயில் தென் த பிரைமரி காயில். கரெக்டா? ஓகே, சூப்பர். இதை இங்க போடலாம். அப்ப இதுக்கு ஆப்போசிட் உள்ளது ஸ்டெப் டவுன் போடலாம். அது எங்க இருக்கு? மோர் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆன் த பிரைமரி காயில் தென் த செகண்டரி காயில். அது இங்க போடலாம். ஏன்னா ஸ்டெப் டவுன் இறக்க மின்மாற்றில பிரைமரி காயில தான், முதன்மை சுருள்ல தான் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதை இங்க நம்ம போடலாம். ஓகே. ஸ்டெப் அப்னா என்ன பண்ணும்? குறைந்த வோல்டேஜ அதிக வோல்டேஜா மாத்தக்கூடியது. அப்ப என்ன பண்ணும்? இங்க பாருங்க, இன்கிரீஸ் த வோல்டேஜ். கரெக்ட். அப்படிதானே? கிடைக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். வெரி குட். ஸ்டெப் டவுன் என்ன பண்ணும்? வரக்கூடியதே ஹை, அதை லோ பண்ணி விடும். அப்போ டிக்ரீஸ் த வோல்டேஜ். போடலாமா? இப்ப கூட லாஸ்டா சொன்னேன், பவர் ஸ்டேஷன்ல 1,00,000 வோல்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அது நமக்கு தேவைப்படாது. நம்ம வீட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இறக்க மின்மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான 230 வோல்ட்டை கொடுக்கக்கூடிய டிவைஸ். கிளியரா? இது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வோல்டேஜ் பத்தி சொல்லிட்டேன், கரண்ட் பத்தி சொல்லணும்ல, கரண்ட் அதை பத்தி சொல்றேன். இங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணும்னா டிக்ரீசஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர். இங்க என்ன இருக்கலாம், இந்த பாயிண்ட் இங்க போட போறேன். டிக்ரீசஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர். ஓகேவா? அந்த ஒயர்ல பாயக்கூடிய கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணி விடுது. அப்ப ஸ்டெப் டவுன்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், இன்க்ரீசஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஒயர். இப்படி போடலாமா? போடலாம். சரிங்களா? ஃபைனலா இந்த 2 படம் இருக்கு. இந்த 2 படத்தை பார்க்கும் போது என்ன சார் ரெண்டும் ஒரே மாதிரி படம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. நீங்க அந்த சுற்றுகளோட எண்ணிக்கையை மட்டும் பாருங்க. அந்த 2 படத்துலயும் சுற்றுகளோட எண்ணிக்கை பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் இப்ப என்னோட ஹர்ஷத் தெரியுதா? அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாருங்க, இதுதான் இந்த சைடு தான் பிரைமரி காயில், வட்டம் போடும் பாருங்க. இதுதான் முதன்மை சுருள். இந்த பாருங்க, இது செகண்டரி காயில், துணை சுருள். இதேதான் இங்கேயும், இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். இப்போ ஃபர்ஸ்ட் படத்தை எடுப்போமே, இதுல சுற்றுகள் எண்ணிக்கை செகண்டை விட கம்மியா இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, பிரைமரி காயில் முதன்மை சுருள்ல சுற்றுகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியுதா?
துணை சுருளை விட. சோ துணை சுருளை விட முதன்மை சுருள் வந்து சுற்றுகள் கம்மியா இருந்ததுன்னா அது என்ன இது? அதுதான் நம்ம இங்க போட்டோம். இந்த பாருங்க, அடுத்தது மோர் டர்ன்ஸ் ஆஃப் த ஒயர் இந்த செகண்டரி காயில் தென் த பிரைமரி காயில். அப்ப இதுதான் கரெக்ட். இப்போ இதை நம்ம வந்து அப்படியே என்ன பண்ணிடலாம், இதை போட்டுடலாமா? அப்போ இதுல எப்படி, இதுல பிரைமரி காயில அதிகமா இருக்கு. அடுத்தான ஸ்டெப் டவுன்ல பிரைமரி காயில தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருக்கு, சுற்றுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நீங்க படத்துல பார்த்தாலே தெரியும். சோ ஒரு படம் பாட்டா, ரெண்டு படமும் ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்க சும்மா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது, நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சுற்றுகள் எண்ணிக்கை இதுல இம்பார்ட்டன்ட். சோ இங்க நம்ம போட்டுடலாம். போடலாமா? எஸ். இப்போ ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். மேபி தப்பு இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரி. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட், வா, சூப்பர், கிளியர். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன சம், நம்ம புக்கில் உள்ள சம் தான் பண்ண போறேன். அந்த சம்மை வந்து லேசா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிக்டேஷன் போலாம், சரிங்களா? இப்ப சம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல முதன்மை சுருள் அப்படிங்கிற பிரைமரி காயில நான் சும்மா ஹிண்ட் அல்றேன். பிரைமரி காயில 800 சுற்றுகள் இருக்கு. அதுமாதிரி துணை சுருள்னு சொல்லக்கூடிய செகண்டரி காயில துணை சுருள்ல 8 சுற்றுகள் தான் இருக்கு. சரியா? இப்படி கொடுத்துருக்காங்க. 220 விஏசி அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸ் கூட, மூலத்தை கூட இணைக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே சோர்ஸ் கூட இணைக்கணும்ல. என்ன கேக்குறாங்கன்னா, வெளியீடு மின்னழுத்தம், அதாவது அவுட்புட் வோல்டேஜ். அப்படி நம்ம புக்ல இருக்கிற கணக்கீடு 3 நியூமரிக்கல் ப்ராப்ளம் 3 அதுதான் செய்யறத, பட் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வெளியீடு மின்னழுத்தம்னா அவுட்புட் இப்படி போடணும். இதுதான் ஓ பை பி அப்படி போட்டா அவுட்புட், வெளியீடுன்னு அர்த்தம். நமக்கு எதோ ஒண்ணு கொடுக்குறோம், வெளியில வருதுல, அதான் வெளியீடு மின்னழுத்தம். சோ மின்மாற்றியில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம், ஒரு ஃபார்முலா இருக்கு. இஎஸ் டிவைடட் பை இபி ஈக்குவல் டு என்எஸ் டிவைடட் பை என்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இஎஸ் பை இபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஓகேவா? இதுல ஈன என்னன்னா வோல்ட்ட தான் அப்படி போட்டிருக்காங்க, வீன் போடாம. சில புக்ல வீன் போட்டுப்பாங்க, தப்பே கிடையாது. சில புக்ல ஈன் போட்டுப்பாங்க, தப்பும் கிடையாது. சரிங்களா? நம்ம இந்த புக்ல ஈன்னு கொடுத்தனால ஈய போடுங்க. ஆனா மேக்சிமம் புக்ல வீன் போட்டிருந்தாங்க, அது கரெக்ட். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ், வெளியீடு மின்னழுத்தம் கேட்டிருக்காங்க. வெளியீடுனா பின்னாடி உள்ளது, செகண்டரின்னு அர்த்தம். டைரக்டா அவங்க துணை அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க, செகண்டரின்னு சொல்ல மாட்டாங்க. வெளியீடு மின்னழுத்தனால வெளியில வரக்கூடியது. சோ நம்ம பிக்சர்ல பார்க்கும்போது வெளியில இருந்துச்சு செகண்டரி. சோ இஎஸ் தேவை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுல பின்னாடி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற என்னது, இஎஸ் தான் வெளியீடு மின்னழுத்தம், அவுட்புட் வோல்டேஜ். சோ இந்த இபி அங்க கொண்டு போயிடலாமா? என்எஸ் இன்டு என்பி இன்டு இபி அப்படின்னு போட்டுக்கோங்க. என்எஸ் நம்பர் ஆஃப் சுற்றுகள் செகண்டரி காயில 8 தான் இருக்கு. என்பி 800 சுற்றுகள். இபி தான் பிரைமரி சோர்ஸ் 220. இதெல்லாம் போட்டீங்கன்னா வேல்யூ வரப்போகுது. கிளியரா? பாருங்க, இந்த ஃபார்முலா மட்டும் திருப்பி எழுதிட்டு நம்மளுக்கு கொடுத்துற இந்த சம்ல உள்ள வேல்யூ நான் போடுறேன். இஎஸ் தான் அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்எஸ் என்பி இன்ட்டு இபி. என்எஸ் எவ்வளவு? 8. என்பி எவ்வளவு? 800. சோர்ஸ் ஏன்னா கனெக்ட் பண்ணது அதுதான் நம்ம எழுதணும், 220. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. அதையும் நானே கேன்சல் பண்ணக்கூடாது, நீங்க தான் கேன்சல் பண்ணி பார்க்கணும். இதுல வந்து 8/800 இன்ட்டு 200 220 ஈக்குவல் டு 2.2 வோல்ட் வருது. கிளியரா? இந்த சமயம் நீங்க வீட்டு போய் நீங்க திருப்பி ஒரு முறை செஞ்சு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து டிக்டேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அப், ஏற்று. சரிங்களா? ஸ்டெப் அப். ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்று, ஸ்டெப் அப். செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன், இறக்கு. இறக்கு மின்மாற்றி. ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு ரெண்டனா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், ஏற்று இறக்கு. கிளியரா? ஓகேப்பா. மூணாவது மேக்னெட், காந்தம். மூணாவது மேக்னெட், காந்தம். மேக்னெட், காந்தம். 3வது, 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 3வது,
மேக்னெட் காந்தம். மேக்னெட் காந்தம். நான்காவது எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன், தமிழ்ல மின்காந்த தூண்டல். எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல். எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல். எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல். ஆக்சுவலி அந்த 5 வார்த்தைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடையாது, 5 நிமிஷம்லாம் கிடையாது, சரிங்களா? ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் தரணும். சப்போஸ் உங்களுக்கு அது புரியலைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், சார் அந்த வார்த்தை மட்டும் எனக்கு திருப்பி சொல்லுங்க சார், எனக்கு புரியல, 3வது வார்த்தை 4வது வார்த்தை அப்படி சொல்லி, சரிங்களா? அப்படி கேட்டுக்கலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இப்ப நான் 4 வார்த்தை சொன்னேன். 4வது வார்த்தை எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? ஓகே. 5வது பாத்தீங்கன்னா அயான், இரும்பு. ரொம்ப ரொம்ப ஈஸின்னு பண்ணலாம்லாம், ஓகேவா? அயான், இரும்பு. ஸோ 5 வார்த்தை சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அப், ஏற்று. செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன், இறக்கு. 3வது என்ன சொன்னேன்? மேக்னெட் சொன்னா? ஆமா, மேக்னெட் சொன்னேன், அப்படிதானே? காந்தம். 3வது காந்தம். 4வது எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல். அண்ட் 5வது அயான், இரும்பு அப்படிங்கிறத இந்த இது கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். மீதி உள்ள டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துனதுல டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த சம்மு நான் போட்டேன், இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் சும்மா பார்க்கறது தான், ஆனா நீங்க தான் திருப்பி வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நேசத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.